ஆல் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் இவ்வளோ வாங்கியிருக்கேன். இதில் ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் எல்லாமே இதில் தான் இருக்குது. அந்த ஆக்னே 1-2 வந்து போனது, அந்த மார்க்ஸை விட்டுட்டு போயிடுது. அந்த பிளாக் கலர் மார்க்ஸ் மூஞ்சி ஃபுல்லாக புள்ளி புள்ளியாக வந்துடுச்சு. ஏன்னா எனக்கு வந்து லிப் ரொம்ப டார்க்காக இருக்கும். கண்டிப்பாக லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணலன்னா ரொம்ப கன்றாவியாக இருக்கும் மூஞ்சு. இதே பிராண்டில் இந்த 4 குட்டி குட்டி லிப்ஸ்டிக் நான் வாங்கியிருந்தேன். சீரியஸ்லி ஐ எம் ஸோ ரிக்ரெட் இட். 599க்கு buy 1 get 1. நல்லா அப்ளை பண்ணும்போது ரொம்ப க்ரீமி ஸ்ட்ரக்சரில் என்னோட ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு கலர், ஒரு மாதிரி நேச்சுரலாகவும் இருக்குது. ஹே ஹாய், வெல்கம் டு ரம்யா என்கிட்விங்ஸ். இன்றைக்கி வீடியோவில் இந்த இயர் எண்டில் நான் என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறத பற்றி தான். பர்ச்சேசிங் அப்படின்னா நம்ம க்ளோத்ஸ் அந்த மாதிரி கிடையாது. ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ், ஹேர் கேர் கேட்ஜெட்ஸ் இந்த மாதிரி தான் நான் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். எல்லாமே பார்த்து ரொம்ப நாள் வந்து விஷ்லிஸ்ட்லேயும் கார்ட்லேயும் போட்டு வச்சு இதெல்லாமே பர்ச்சேஸ் பண்ணணும்னு யோசிச்சு ரிவ்யூஸ் பார்த்து வாங்கின ப்ராடக்ட்ஸ் எல்லாமே தான். இப்போ ஒரு 10 to 15 டேஸாக நான் அதை எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதோட ஃபுல் vlog-ஐ தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு டிக்ளரேஷன் கொடுத்துட்றேன். ஆடியோ குவாலிட்டிக்காக நான் எல்லா ரூம் ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு ஃபேன் சவுண்ட் கேட்கக்கூடாதுன்றதுக்காக அதையுமே ரொம்ப மீடியம் லோவில் தான் வச்சுருக்கேன். அதோட எனக்கு இந்த லைட்டோட ஹீட்டுமே வருது. ஸோ நிறைய ஸ்வெட் ஆகுது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் இக்னோர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் இவ்வளோ வாங்கியிருக்கேன். இதில் ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் எல்லாமே இதில் தான் இருக்குது. ஸோ இதில் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன். எந்தெந்த வெப்சைட்டில் வாங்கினேன் அப்படிங்கிறதையுமே நான் சொல்கிறேன். இது வந்து நிறைய ஆஃபர்ஸில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஆஃபர் ப்ரைஸ், அதோட எம்ஆர்பி ப்ரைஸ் எல்லாத்தையுமே நான் மென்ஷன் பண்ணுறேன். இன்னொன்று, நான் எந்தெந்த வெப்சைட்டில் வாங்கினன்றது எனக்குமே வந்து சரியாக ஞாபகம் இல்லை. எல்லாமே வந்து ஒரு மிக்சடாக ஒரே டைம் ஆர்டர் பண்ணேன். ஸோ எது எந்தெந்த வெப்சைட்டில், அதாவது நான் வந்து கொஞ்சம் பர்பிள் அண்ட் மிந்த்ரா, அதுக்கப்புறம் அமேசான், இப்படி 3லையுமே நான் கொஞ்சமாக ஆர்டர் போட்டிருந்தேன். அதோட வந்து டாக்டர் ஷெத்தோட வெப்சைட், இந்த மாதிரி இவ்வளோத்துலேயுமே ஆர்டர் பண்ணதுனால எனக்கு வந்து பெருசாக எதில் வாங்கினது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ எது அப்படின்னு சொல்லி நான் இப்போது சொல்லிடுறேன் டீட்டெயிலாக. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்கின் கேர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் ஸ்கின் கேருக்கு எப்பயும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் நான் டாக்டர் ஷெட் பிராண்ட்லேருந்து தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் இந்த பிராண்டுக்கான ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இதோட ரிவ்யூக்காக நான் சொல்கிறேன். ஸோ இந்த வாட்டியும் வந்து புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. நான் ஒவ்வொன்றா மாய்ஸ்சரைசர், நான் எப்பயுமே வந்து டாக்டர் ஷெட் பிராண்டில் எனக்கு ரொம்ப நாளாக காலி ஆகிடுச்சு வாங்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் இருந்தது. பட் buy 1 get 1 ஆஃபர், இல்லைனா வந்து buy 2 get 2 ஆஃபர் அந்த மாதிரி போடுவாங்க. ஸோ அந்த ஆஃபருக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆஃபர் வந்ததுமே நான் இதை பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். பட் இந்த வாட்டி மாய்ஸ்சரைசர் க்ரீம் அப்படின்னு சொல்லி ஒன்று புதுசாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து வாங்கியிருக்கேன். இன்னும் நான் இதை வந்து யூஸ் பண்ணலை. ஸோ கேசர் அண்ட் கோஜி கேட்ஸு மாய்ஸ்சரைசர் க்ரீம் அப்படின்னு சொல்லி, ஸோ நான் இதை தான் வந்து இப்போதைக்கு வாங்கியிருக்கேன். இது வந்து buy 1 get 1. இது வந்து இந்த க்ரீம் ஒன்றும், அதோட வந்து நார்மலாக எப்பயும் போல் நம்ம ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர் நான் வாங்கிப்பேன். ஸோ இதையும் வந்து ஓகே, இதையுமே நான் வந்து வாங்கியிருக்கேன். இந்த 2 தான் வந்து மாய்ஸ்சரைசருக்கு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் டாக்டர் ஷெட் பிராண்ட்லேருந்து. இது buy 1 get 1 ஃப்ரீ. அதே மாதிரி சன்ஸ்க்ரீனும் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். சேம் சன்ஸ்க்ரீனில் வந்து நான் டியூப்பில் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இதுக்கு முன்னாடி. இப்போ வந்து இந்த பம்ப் டைப்பை வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஐ மீன் இந்த மாதிரி நான் பர்ச்சேஸ் பண்ணேன், ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ரேட் வந்து பெருசாக டிஃப்ரென்ஸ் எதுவுமே இல்லை, சேம் அதே ரேட்டு தான் இருந்துச்சு. ஸோ அதை ட்ரை பண்ணிட்டேன். இது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நான் இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். இதுவும் buy 1 get 1 சேலில் தான் நான் வாங்கியிருந்தேன். அதாவது buy 2 get 2 ஃப்ரீ. நம்ம ஏதாச்சும் 2 பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டால் மற்ற 2 வந்து நம்ம வேறு ஏதாச்சும் செலக்ட் பண்ணிக்கலாம். எது ரேட் அதிகமாக இருக்கும் அந்த ப்ராடக்ட்டுக்கான அமௌண்ட்டை நம்ம பே பண்ணுற மாதிரி வரும். ஸோ buy 2 get 2 ஆஃபரில் நான் இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். டோட்டலாக எவ்வளோ வந்துச்சுன்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. நான் வந்து ஸ்க்ரீனில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் 4 ப்ராடக்ட்டும் சேர்த்து நான் எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படிங்கிறத. ஸோ அடுத்து வந்து நான் என்னென்னா ஹேர் சீரம் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். லோரியலோட டோட்டல் ரிப்பேர் ஸ்மூத்னிங் அண்ட் ஹேர் சீரம். இது வந்து நம்ம ஹேர் வாஷ்க்கு அப்புறம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த ஹேர் சீரம் தான். நான் இதுக்கு முன்னாடி வந்து ஸ்ட்ரீக்ஸோட யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப நாளாக நான் அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஃபுல்லாக எல்லாமே நிறைய கேரிங் வந்து நான் விட்டுட்டேன். இந்த யூஸ் பண்ணலன்னா எனக்கு என் தலை வரவே பிடிக்காது. அந்த அளவுக்கு இந்த வந்து ரொம்ப ஃப்ரிஸி, ரொம்ப டேங்கிள்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து எனக்கு அவ்வளோ வெறுப்பாக இருக்கும். அப்போது ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் நடுவில் வந்து எல்லாமே விட்டுட்டேன், நிறைய சொல்லியிருப்பேன். ஸோ
இப்போ திருப்பியும் ஸ்ட்ரீக்ஸ் பிராண்டை தாண்டி இப்போ லோரியல் வந்து இப்போ வாங்கி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி லோரியலில் இது வாங்கியிருந்தேன். இதோட ரேட் வந்து 399 எம்ஆர்பி போட்டிருக்கு. பட் நான் இதை வந்து 239 ரூபீஸ்க்கு நான் இதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். பட் எந்த ஆப்பில் நான் வாங்கினேன் அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ நான் அதை வந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணுறேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஹேர் சீரம், இது வந்து ஹேர் ஹீட் ப்ரொடெக்ஷன். நான் இதை வாங்கியிருந்தேன், பி பிளண்டோட ஹேர் ஹீட் ப்ரொடெக்ஷன். இது ஏன் வாங்கினேன் அப்படிங்கிறத வந்து நான் அடுத்தடுத்து நான் சொல்கிறேன். பட் இது வந்து ரொம்ப நாளாக எனக்கு இந்த ஹீட் ப்ரொடெக்ஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து ஒரு ஸ்ட்ரைட்னர் வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 3-4 இயர்ஸாக என்கிட்ட இருக்குது ஸ்ட்ரைட்னர். பட் வந்து ஒரே வாட்டி தான் நான் வந்து அதில் ஸ்ட்ரைட்னிங் பண்ணேன் வாங்கினதுனால அப்படின்னு. அதுக்கப்புறம் எப்பயாச்சும் ரேராக வந்து சாரீ அயர்ன் பண்ணுறதுக்கு தான் அந்த ஸ்ட்ரைட்னர் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் எதுக்கு யூஸ் பண்ணலைன்னா ஹீட் ப்ரொடெக்ஷன் இல்லை அப்படிங்கிறதுக்காக நான் யூஸ் பண்ணலை. ரெண்டாவது ஆல்ரெடி எனக்கு நிறைய ஹேர் ஃபால் இருந்துச்சு. ஸோ இந்த ஹீட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் அவாய்ட் பண்ணியிருந்தேன். பட் இப்போ வந்து அதை சும்மா வச்சு பூஜை பண்ணுறதுக்கு நம்ம ஏதாச்சும் ஸ்டைல் பண்ணலாம் ஹேரை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இதோட எம்ஆர்பி ரேட் 499 ரூபீஸ் போட்டிருக்காங்க. 374 ரூபீஸ்க்கு நான் அந்த ஆஃபரில் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். எந்த வெப்சைட் அப்படிங்கிறத வந்து நான் மேலே ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். இதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஓகே. நான் இன்னும் இதை வந்து யூஸ் பண்ணி பார்க்கல, எந்த அளவுக்கு இது வந்து இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. யூஸ் பண்ணிவிட்டு இது எல்லாத்துக்குமே நான் அடுத்த வீடியோ நான் இன்னொன்று போடுறேன். ஹீட் ப்ரொடெக்ஷன் ஏன் வாங்கினேன் அப்படின்னு சொன்னதுக்கு ரீசன் சொல்லியிருந்தேன். ஸோ அடுத்து வந்து இந்த ஹேர் ட்ரையர் தான் நான் வாங்கியிருந்தேன். எனக்கு வந்து ரொம்ப திக்கான ஹேர்லாம் ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் எனக்கு இந்த பின் தலையில் வந்து காயவே காயாது. ஃபுல் டே கூட என்ன தான் ஃபேன் கீழே இருந்தாலும் பின்னாடி மட்டும் காயறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். எனக்கு ரொம்ப சோம்பேறி நான். ஸோ அப்படியே கொண்டை போட்டு விட்டுருவேன். ஹெட்டேக் வருது, நெக் பெயின் வருது, ஈரம் தலையில் இறங்கி. ஸோ இந்த பிரச்சனைலாம் இருக்கிறதுனால ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தது. இப்போது இந்த வருஷம் இதை வந்து நான் சக்ஸஸ் பண்ணிட்டேன். அகாரோ பிராண்ட்லேருந்து நான் இந்த இதுவை வாங்கியிருக்கேன். 1237 சம்திங் 1300 ரூபீஸ் வந்துச்சு. எக்ஸாக்ட் ரேட் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கு. இதோட என்னென்ன அட்டாச்மெண்ட்ஸ்லாம் வந்துச்சு, இது எந்த அளவுக்கு யூஸ் ஆகுது, ஓகேவா இல்லையா இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் நெக்ஸ்ட்டு டீட்டெயிலான வீடியோ நான் இன்னொன்று போடுறேன். ஹேர் ட்ரையர் அண்ட் ஹேர் ஸ்ட்ரைட்னர், அகாரோ பிராண்ட் ஹேர் ஸ்ட்ரைட்னர் தான் நான் வச்சுருக்கேன். ஸோ அந்த ரெண்டோட தனி வ்ளாகையும் நான் இன்னொன்று ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த இயர் இது வந்து 1300 ரூபீஸ்க்கு நான் இதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து 2000 வாட்ஸ். இது 2 இயர்ஸ் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்பவே சூப்பரான ஒரு ப்ராடக்ட் இந்த ரேஞ்சுக்கு அப்படின்னு சொல்லி தான் நான் இதை வந்து ஐ திங்க் அமேசானில் தான் நான் வாங்கியிருந்தேன். நல்ல ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஸோ அதில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அடுத்து என்ன பர்ச்சேஸ் பண்ணேன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அடுத்து இந்த கார்னியரோட விட்டமின் சி சீரம் தான், ஃபேஸ் சீரம் இது. ஸோ இது ரொம்ப நாளாக எனக்கு எல்லாமே ரொம்ப நாளாக நினைக்கிறது தான். டக்குன்னு நான் எதுவுமே இது தோணுச்சு நான் டக்குன்னு இதை பண்ணிட்டேன் அப்படின்னு எந்த ஒரு விஷயமே பண்ண மாட்டேன். என்னோடய ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சாலும் ரொம்ப நாள் பிளான் பண்ணிகிட்டே இருப்பேன். அதனால தான் எல்லாத்துக்கும் நான் அந்த ரொம்ப நாள் நான் சொல்கிறேன். ஸோ வந்து இது யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபேஸில் ஏதாச்சும் யூஸ் பண்ணணும்னா எனக்கு கொஞ்சம் ரொம்ப பயமாக இருக்கும், அதோட சைட் எஃபெக்ட்ஸ் ஏதாச்சும் வந்துருமோ அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்போ கொஞ்சம் மனசை தேத்திக்கிட்டு நான் வந்து கார்னியரோட ஃபேஸ் சீரமை வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். பிகாஸ் எனக்கு வந்து ரீசெண்ட் டைம்ஸில் ஆக்னே நிறைய வந்துருச்சு. ஆக்னே எப்பயாச்சும் தான் வரும், என் ஃபேஸ் வந்து கிளியராக தான் இருக்கும். பட் அந்த ஆக்னே 1-2 வந்து போனது அந்த மார்க்ஸை விட்டுட்டு போயிடுது. அந்த பிளாக் கலர் மார்க்ஸ் மூஞ்சி ஃபுல்லாக புள்ளியாக வந்துருச்சு. ஸோ மேபி அதை லைட்டன் பண்ணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இந்த கார்னியர் பிரைட் கம்ப்ளீட் அப்படிங்கிற இந்த சீரமை வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஐ திங்க் இதோட ரேட் வந்து கார்னியரோட ஃபேஸ் சீரம் ரேட் வந்து 619 ரூபீஸ். நான் வந்து 317 அந்த ப்ரைஸ்க்கு நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். டோட்டலி வர்த் த மணி. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு ஆஃப் அண்ட் ஆஃபர் வந்திருக்குன்றதுனால 50-50. ஸோ சூப்பராக எனக்கு மனசுக்கு வந்துச்சு, ஓகே இதாண்டா டைம் அப்படின்னு சொல்லி இதை நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஸோ இது எந்த வெப்சைட்டில் பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படிங்கிறதையுமே நான் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒரு 10 to 15 டேஸாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ஓகேவாக தான் இருக்குது. இதையுமே நான் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 month கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணிவிட்டு நான் ரிவ்யூ இதையுமே இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து நான் காஜல் ஐலைனர் அதுதான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது வந்து ஃபேஸஸ் கனடாவோடது. நான் மிந்த்ராவில் தான் ஆர்டர் பண்ணி நான் இதை பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இது எனக்கு சீக்கிரமே தீர்ந்து போகுது. அதனால சரி வேறு பிராண்டை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து NYBயோட காஜல் வந்து நான் இப்போது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணலான்னு சொல்லி இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். இன்னொன்றும் வந்து ட்ரை பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. மெபிலினோட
கொலாசல் காஜல். ஸோ இதையுமே நான் ட்ரை பண்ணணும்னு நினச்சேன். பட் இது வந்து எனக்கு வந்து ரீஃபில் இல்லை வந்து இது தீர்ந்துச்சுன்னா சீக்கிரமாக அப்புறமா இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இது வந்து ஒரு சேஃப்டிக்காக தான் நான் இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நான் பிரிக்கல. NYBையோட இந்த காஜல் மட்டும் நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் போட்டிருக்கிறதும் அதே காஜல் தான். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போதைக்கு நான் இப்போ ஒரு 2-3 டைம்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த MRP ரேட் 129 rupees. எனக்கு ஆஃபரில் 77 rupeesக்கே நான் இதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். மெபிலினோட ரேட் வந்து எனக்கு சரியில்லை, நான் ஸ்க்ரீனில் நான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் மெபிலினோட ஐலைனர் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப போல்டான ஐலைனர். எனக்கு வந்து இப்போ நல்லா ஸ்வெட் ஆகுது. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போது அதை தான் போட்டிருக்கேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ரொம்ப டார்க் அண்ட் போல்டாக இருக்குது. லைட்டாக போட்டாலுமே நல்லா போல்டாக தெரியுது. ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. வாட்டர் ப்ரூஃப் தான். பட் எனக்கு வாட்டர் ப்ரூஃப் தேவையில்லை. இன்னொன்று வந்து வாட்டர் ப்ரூஃப் இல்லாமல் ஒரு ஐலைனர் வாங்கணும் அப்படின்னு பார்த்துட்ருக்கேன். பட் எனக்கு எந்த பிராண்டில் அந்த மாதிரி கிடைக்குதுன்னு தெரியல. ஸோ நீங்கள் பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் நான் வாட்டர் ப்ரூஃப் ஐலைனர் தெரியும் அப்படின்னா அந்த பிராண்டை வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியம் லிப் கேர். எனக்கு லிப் கேர் சுத்தமாக இருக்காது. நிறைய வாட்டர் இன்டேக்கும் நான் எடுக்க மாட்டேன். இன்னொன்று லிப் பாமும் நான் யூஸ் பண்ண மாட்டேன். வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு எந்த பிராண்டில் போகுறது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. பட் இந்த முறை வந்து ஓகே அப்படின்னு சொல்லி ப்ளூ ஹெவனை வந்து நான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ப்ளூ ஹெவனில் தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். பார்க்குறவங்களுக்கு இன்னும் பெட்டரான பிராண்ட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து சொல்லுங்கள், நான் அதையும் பர்ச்சேஸ் பண்ணுறேன். பட் யூஸ் பண்ண வரைக்கும் இது ரொம்ப சூப்பர். எங்கே மணி வேஸ்ட் பண்ணிடுவோன்னு நினச்சேன். ரொம்பவே சூப்பர். 129 வந்து 200 rupees லிப் பாம் 156 rupeesக்கு எனக்கு கிடைச்சிது ப்ளூ ஹெவனில் இருந்து. ரொம்பவே சூப்பராக இருக்குது. லைட்டாக டிண்ட் இருக்குது. அது வந்து ஒரு மாதிரி பர்பிள் கலர் டிண்ட் இருக்குது. ஒரு மாதிரி சூப்பராக இருக்குது. ஏன்னா எனக்கு வந்து லிப் ரொம்ப டார்க்காக இருக்கும். கண்டிப்பாக லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணலன்னா ரொம்ப கன்றாவியாக இருக்கும் மூஞ்சு. அதோட லிப்பும் கொஞ்சம் கேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி தான் இந்த ப்ளூ ஹெவனோட இந்த லிப் பாம் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அடுத்து ரொம்ப முக்கியம் லிப்ஸ்டிக். எனக்கு வந்து லிப்ஸ்டிக் சூஸ் பண்ணவே எனக்கு தெரியாது. அது ஏதோ ரேண்டமாக வந்து ஒரு 2-3 லிப்ஸ்டிக் எப்பயோ ஒன்றுன்னு வாங்கிட்டு வந்து ரேண்டமாக அந்த ஒரு பிங்க் கலர் ஷேட் எனக்கு செட் ஆயிடுச்சு. அது ஒரு மாதிரி பிங்க் கலர் ஷேட். அது 2 பிராண்டில் சேம் கலரில் எனக்கு செட் ஆச்சு. அதை தான் நான் இவ்வளோ நாளாக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் எனக்கு வேறு ஷேட் ட்ரை பண்ணணும்னு ஆசை. எந்த மாதிரி லிக்விட் போடுறதா, மேட் போடுறதா, இல்லை புல்லட் லிப்ஸ்டிக் க்ரீமி ஸ்ட்ரக்சர் போடுறதா, எனக்கு எதுவுமே தெரியல. எல்லாமே வந்து ஒரு நல்ல பிராண்டு பார்க்கும்போது 500 ரேஞ்சுக்கு மேலே போகுது. ஸோ எனக்கு அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி பிடிக்காம போச்சுன்னா எனக்கு மனசு கஷ்டமாக போயிடும். லாஸ்ட் டைமும் வந்து ஒரு பிராண்ட் 1 minute லாஸ்ட் டைம் வந்து ரெனே பிராண்டில் இந்த 4 குட்டி லிப்ஸ்டிக் நான் வாங்கியிருந்தேன். சீரியஸ்லி ஐ எம் ஸோ ரிக்ரெட் இட். எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இது ரொம்ப ட்ரை ஆகுது. லிப்ஸை வந்து ஒரு மாதிரி திட்டாக தெரியுது லிப்ஸு ஃபுல்லாக. பட் கலரும் வந்து 2 லிப்ஸ்டிக் ஒரே கலரில் இருக்க மாதிரி இருக்குது. ஒன்று தான் கொஞ்சம் ஸ்லைட்லி சேஞ்ச். பெருசாக டிஃப்ரென்ஸ் என் லிப்ஸுக்கு இல்லை. மேபி லிப்ஸ்லாம் வந்து நல்லா பிங்காக ஒயிட்டாக இருக்கிறவங்களுக்கு போட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். என் லிப்ஸுக்கு எல்லாமே ஒரே மாதிரி தான் தெரியுது. ஸோ ரெண்டாவது எனக்கு இது ரொம்ப ட்ரையாக இருக்குது. மேட் லிப்ஸ்டிக் எனக்கு சுத்தமாக மேட் லிப்ஸ்டிக் செட் ஆகாதுன்னு இப்போ தான் நான் அதையே கண்டுபிடிச்சிருக்கேன். நல்லா இல்லை, எனக்கு பிடிக்கல. என்னோடய லிப்ஸ்க்கு இது செட் ஆகலை. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஏதாச்சும் நம்ம திருப்பியும் பர்ச்சேஸ் பண்ணி மணி வேஸ்ட் பண்ணிடுவோமோ அப்படின்னு சொல்லி. இன்னொன்று இப்போ இது நல்லா இல்லை அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அதை வேஸ்ட்லாம் பண்ண மாட்டேன். வீடியோஸ்க்கு நான் ஃபோட்டோஸ்க்கு அது பார்க்க நல்லாயிருக்கு. பட் நேரில் பார்க்க நல்லா இல்லை அந்த ரெனே பிராண்ட். ஸோ கண்டிப்பாக நான் அது வீடியோஸ்க்கு வந்து யூஸ் பண்ணி தான் நான் அதை வந்து தீர்க்க போனேன். நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் மணியை. பட் அந்த மாதிரி பிடிக்காமல் நம்ம வந்து ஒன்று பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது இல்லையா? வேறு வழி இல்லாமல் போட முடியாது. ஸோ பிடிச்ச மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக எனக்கு எப்படி வாங்குறதுன்னே தெரியாமல் பார்த்து லாக்மி லாக்மே பிராண்டில் இந்த 2 லிப்ஸ்டிக்கை வந்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். என்ன வேணால் ஆகட்டும்டா, ஆஃபரில் போட்டிருக்காங்க, இப்படியே இருந்தால் எப்படி வாங்கி மனசை தேர்த்துக்கிட்டேன். வாங்கி நல்லா இல்லைனாலும் வேறு ஒன்றும் பண்ண முடியாது, நல்லா இருக்கிறது கிடைக்கிற வரைக்கும் வாங்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மனசை தேர்த்திக்கிட்டு வாங்கினேன். 599க்கு buy 1 get 1. ஒன்னோட ரேட்டே 599 போட்டிருக்காங்க. பட் ஆஃபரில் buy 1 get 1 மாதிரி 599க்கு 2 லிப்ஸ்டிக் கொடுத்துருந்தாங்க. இதோட ஷேட் வந்து MP6 டீப் வைன் ஒன்று, அதுக்கப்புறம் MP11 ப்ளஷ் பிங்க் அப்படின்னு இந்த ஒரு ஷேடு. பட் இந்த ஷேடு எனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டால் இந்த பிங்க் கலர் பெருசாக எனக்கு என் லிப்ஸுக்கு செட் ஆகலை. கலர் நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. பட் இந்த டீப் வைன் கலர் சீரியஸ்லி எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. கண்டுபிடிச்சிட்டோன்னா நமக்கான ஒரு லிப்ஸ்டிக்கு அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா அப்ளை பண்ணும்போது ரொம்ப க்ரீமி ஸ்ட்ரக்சரில் என்னோடய ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு கலர், ஒரு மாதிரி நேச்சுரலாகவும் இருக்குது.
இதோட ஸ்ட்ரெச்சரும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நல்லா க்ரீமியாக சூப்பராக அப்ளை ஆகுது லிப்ஸில். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. லாங் லாஸ்டிங்காகவும் இருக்குது. வர்த் த மணி. பட் இந்த பிங்க் கலர் என்னோடய ஃபேஸ்க்கு கொஞ்சம் செட் ஆகலை. செட் பண்ண வைக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த 2 லிப்ஸ்டிக்கும் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இப்போது நீங்கள் பார்த்த எல்லா ப்ராடக்ட்ஸுமே நான் இப்போ ஒரு 10 டேஸ் முன்னாடி பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் தான். இதை கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ணாத ப்ராடக்ட்ஸும் இருக்குது. ஸோ இந்த இயர் எண்டில் நான் இவ்வளோத்தையும் ஒன்றா ஃபஸ்ட் டைம் நான் இந்த அளவுக்கு எல்லாத்தையுமே ஒன்றாலாம் பர்ச்சேஸ் பண்ணது கிடையாது. ஸோ அதனால் நான் ஷாப் பண்ணியிருந்தேன். எல்லாமே டிஃப்ரெண்ட் வெப்சைட்டில் தான் நான் வந்து ஷாப் பண்ணியிருந்தேன். ஸோ அதோட லிங்க் எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கலாம் பிடிச்சிருக்குன்னா. பட் ஃப்யூச்சரில் இதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைங்க இருக்குது இல்லை அப்படிங்கிறத ஒரு டீட்டெயில் வீடியோவாக நான் போடுறேன். ஹேர் ட்ரையரோட ரிவ்யூ வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹேர் ட்ரையர் அண்டு ஹேர் ஸ்ட்ரைட்னர் இந்த 2தோட டீட்டெயில் விளாகை வந்து நான் இன்னொரு தனி வீடியோவாக நான் உங்களுக்கு போடுறேன். இது ரொம்ப லாங் ஆகிடும். ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு யாருக்காச்சும் இது யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு விசிட் பண்ணி பாருங்கள். நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்கும். Bye.